வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞர் தேனரசன் அவர்கள் எழுதிய கதறுகிறேன் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மக்களுக்கெல்லாம் உதவியாக இருந்தது கதராடை. கதராடை எதனால் உருவாகுதுன்னா பருத்தியால் உருவாகிறது. அந்த பருத்தி நூலில் தான் கதராடை உருவாகுது. வெள்ளையர்களுடைய துணிமணிகளை நாம் அணியக்கூடாது, கதராடைகளை தான் அணியணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்தை நடத்திட்டு வந்தவங்க தெரிவித்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே அந்த கதராடையை தான் அணிஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கதராடை என்று சொல்லக்கூடிய பருத்தி ஆடை யாராலையும் மதிக்கப்படுவது கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கதர் ஆடை ஒரு காலத்தில் தான் எப்படியெல்லாம் இருந்தேன், இன்றைக்கி தன்னுடைய நிலை எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு வாய் விட்டு கதறுவது போல் அந்த கதராடையே தன்னை பற்றி சொல்வது போல் இந்த கவிதையை கவிஞர் உருவாக்கியிருக்கிறார். இப்போ நாம் கவிதைக்குள்ளே போகலாம். தேகத்தின் மானம் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் மானமும் காக்க பிறந்த கதர் நான் கதறுகிறேன் என்று. தேகம்னா என்னது? உடல் இல்லையா? அந்த மனித உடலை, அந்த உடலில் மானம் ரொம்ப முக்கியம். அந்த மானத்தை காப்பாற்றுறது உடம்பில் அந்த துணி தான். அப்போது மனிதர்களுடைய அந்த மானத்தை மட்டுமல்ல, இந்த தேசத்துடைய மானம், தேசம்னா நாடு, இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய மானத்தையும் காக்க பிறந்த கதர் நான். இன்றைக்கி நான் கதறி கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த கதர் ஆடை சொல்லுது, கோடைக்கு சுகமாக. வெயில் காலத்தில் இந்த பருத்தி ஆடை, அந்த கதர் ஆடையை போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த வெம்மை மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோடைக்கு சுகமாக, குளிருக்கு இதமாக. குளிர்காலத்தில் அந்த கதர் ஆடையை அணிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கதகதப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேடைக்கு தரமாக விளங்குகிற ஆடை நான். மேடையில் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்தால் அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு இந்த கதராலான துண்டை தான் போர்த்துவாங்க. அப்படி இருந்தேன் நான். அப்போது கோடை காலத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக, குளிர்காலத்தில் இதமான ஒரு ஆளாக, மேடையில் தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையாக ஒரு காலத்தில் நான் மதிக்கப்பட்டேன். என்னுடைய நிறம் எப்படிப்பட்ட திகட்டாத வெள்ளை, நல்ல வெள்ளை வெளியேர்னு இருப்பேன், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடை நான். பகட்டாத எளிமை, ரொம்பவுமே எளிமையான ஆட்கள். யார் எளிமைக்கு நிகர் நான் தான். அந்த கதராடையை தான் எல்லாரும் எளிமைக்கு உதாரணமாக சொல்வார்கள். மகத்தான தூய்மை வனப்பு என் சிறப்பு. நல்ல சிறப்பான அந்த தூய்மையான அழகு தான் என்னுடைய சிறப்பு, அந்த வெண்மை தான் என்னுடைய சிறப்பு. யாரோடையும் ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு அந்த மனிதர்களாகிய உங்களுக்கு நான் தான் ஒரு அடையாளத்தவே கொடுத்தவன் அப்படின்னு மாதிரி இந்த கதராடை தன்னுடைய முன் அனுபவத்தையெல்லாம், அந்த முன்னாடி எப்படியெல்லாம் தான் இருந்தேன் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லுது. என் இலைகளில் வீசுவது கையால் நூற்றவர்களின் சுவாசம். அந்த காலகட்டத்தில் காந்தியடிகள் போன்றவரெல்லாம் அந்த ராட்டையில் அப்படியே நூற்பாங்க. அப்படித்தான் வரும். அப்போது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா என்னை ஆடையாக நெய்தவர்கள், ஆடையாக உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, துணியாக உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க சுவாசம்தான் என்னுடைய மேனியினுடைய வாசம். அந்த அந்த மக்கள் அந்த ராட்டையில் நூற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சுவாசம்தான், அவங்களுடைய மூச்சு காற்று தான் இன்றைக்கி என்னுடைய உடம்பினுடைய வாசனையாக இருக்கிறது. மேனினா உடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது என் இலைகளில் வீசுவது, இலை என்றால் பருத்தி இலை, அந்த பருத்தி நூலில் அந்த கதராடையில் வீசுவது கையால் நூற்றிருப்பாங்க இல்லையா, அதை உருவாக்கியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய சுவாசம்தான் அந்த நெய்து கொடுத்தவங்களுடைய அந்த அந்த சுவாசம்தான் என்னுடைய மேனியினுடைய வாசமாக இருக்கிறது. நெய்து கொடுத்தவர்களின் கஞ்சி கமல் வாசம். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் சிம்ம சொப்பனம் நான். வெள்ளைக்காரர்கள் என்னை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்களை எதிர்த்து உருவானது நான். அவங்களுக்கெல்லாம் ஒரு சிங்கம் மாதிரி. அந்த வெள்ளைக்காரர்கள் இந்த பருத்தி ஆடையாகிய அந்த கதராடையாக என்னை பார்த்தாலே கதறுவார்கள். அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியை விரட்டி அடிக்க வந்த ஒரு கதராடை நான். சுதேசிய கொள்கையின் ஜீவ தத்துவம், அகிம்சை போராளிகளின் அழியாத மனக்கவசம் நான். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மூச்சு சுதேசியம்தான். அந்த அகிம்சை போராளிகள், அகிம்சை அதாவது நம்மளை அடித்தாலும் நம்ம அதை தாங்கிக்கிட்டு அமைதியாக போராடணும். அப்படிப்பட்ட போராளிகளுடைய ஒரு கேடயமாக விளங்கியவனும் நான் தான். என்னை உடுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பாக இருந்தேன். தோட்டாக்கள், வெள்ளையர்களுடைய தோட்டாக்கள் இருக்கும் இல்லையா, குண்டு, அந்த துப்பாக்கியிலேருந்து தோட்டாக்கள் மூலமாக உயிர் எடுப்பாங்க. அந்த தோட்டாக்களும் குண்டாந்தடிகள், பெரிய பெரிய தடி வச்சு ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. அது எல்லாம் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை
வேட்டையாடிய போது அந்த தியாக செம்மல்களின் குருதியில் குளித்து நான் மெய் சிலிர்த்திருக்கிறேன். அவங்க ரத்தத்தில், குருதினா ரத்தம், அந்த தியாகம் நாட்டுக்காக அந்த வெள்ளைக்காரங்கிட்ட குண்டடிப்பட்டு குண்டாந்தடிகளில் அடிபட்டு அந்த வெள்ளைக்காரர்கள் வேட்டையாடிய போது அந்த தியாகிகளாக இருந்த அவங்களுடைய ரத்தத்தில் கொடுத்து அப்படியே நான் மெய் சிலுத்திருக்கிறேன். அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்து போச்சு எனக்கு. மகாத்மா மேனியில் அரையாடை ஆனாலும் ஆத்ம திருப்தி நிறையாடை. நான் மகாத்மா காந்தியினுடைய உடம்புல அரையாடை தான், அவர் இடுப்பில் மட்டும்தான் வேட்டியாக கட்டியிருக்கிறார் என்ன, இருந்தாலும் எனக்கு ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்தி, மனசுக்கு உயிருக்கு அவ்வளவு சந்தோஷமாக ஒரு நிறைவை தரக்கூடிய ஆடையாக நான் இருந்தேன். சுதந்திர இந்தியாவில் தேசிய உடையாக எனக்கு சிறப்பு மரியாதை. கதராகி என்னை தேசிய ஆடை அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாருமே சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வானை சிலிர்க்க வைக்கும் மூவண்ண கொடியாக பட்டொளி வீச பறக்கிறேன் நான். அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவண்ண கொடி பறக்கும். அது அந்த கதராடையில் செஞ்சது தான். அந்த 3 நிறங்கள் இருக்கும் இல்லையா, பச்சை, சிவப்பு, வெண்மை, அப்படிப்பட்ட அந்த மூவண்ண கொடி. அப்படியாக அந்த கதராடையாக இருக்கக்கூடிய நான் தான் அந்த நூலாலான, அந்த பருத்தி நூலாலான, அந்த பஞ்சாலான அந்த ஆடையாக நான் தான் அப்படியே பிரகாசமாக அப்படியே பறக்கிறேன் நான். அப்படியெல்லாம் இருந்த என்ன அவ்வளவு ஒரு மதிப்போட ஒரு மரியாதையோடு நடத்தப்பட்ட ஆள் தான் நான். என்றாலும் என்ன, அப்படி இருந்தாலும் என்ன, இன்றைக்கு நான் விலை போவது என்னவோ சிறப்பு தள்ளுபடி விற்பனை சலுகைகளால். ஆனால் இன்றைக்கி என்னை யாரும் வாங்கிறதில்ல. எப்பாவது ஆஃபர் போடுவாங்க இல்லையா, சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் சலுகை கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுத்தா தான் இன்றைக்கி என்னை வாங்குகிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை வாங்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஒரு காலத்தில் அந்த இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நான் தான் மக்களுக்கு முக்கியமான ஆள். அந்த மனிதர்களுடைய மானத்தை மட்டும் காக்க மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மானத்தையும் காத்தவன் நான் தான். ஆனால் இன்றைக்கி என்னை யாருமே மதிக்கிறதில்ல. இன்றைக்கி ரொம்ப ஏதோ தள்ளுபடி கொடுத்தா தான் என்னை வாங்குகிறாங்க. ஏதாவது சிறப்பு தள்ளுபடி விற்பனை சலுகைகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த குடியரசு தின, பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரியான நாட்களில் சலுகை கொடுக்குறப்ப தான் இப்போ எல்லாருமே அந்த பருத்தி ஆடையை வாங்குகிறாங்க, அந்த கதராடையை வாங்குகிறாங்க. அதுவும் ரொம்ப குறைவு தான். இது அந்த ஒரு நாள் தான் வாங்குகிறாங்க. இப்போது அந்த வேட்டி கட்டுறப்போ அந்த பொங்கல் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜீன்ஸு, அந்த மாதிரியான ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த சில்க்கு, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அப்போ இது மாதிரி வேறு நாட்டு ஆடை இல்லையா, அதைத்தான் நாம் உடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த கதராடையை நாம் யாருமே கவனிக்கிறதில்ல. அப்போ அந்த கதராடை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய மனத்துயரை, ஒரு காலத்தில் தன்னுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மதிக்கப்படாத ஒரு ஆளாக, யாராலையும் அந்த ஒரு தொடக்கூடாத ஒரு ஆளாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த கதர் ஆடை கதறுவது போல இந்த கவிதையை கவிஞர் தேனரசன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.